நடிகை கௌதமி கலந்து கொண்ட ஆட்டிசம் நிகழ்ச்சியின் விஷுவல் மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பு. கோவை ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளை சுற்றி இருப்பவர்களை ஒதுக்கி வைக்காமல் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என நடிகை கௌதமி கோவையில் தெரிவித்துள்ளார். கோவை ஃப்ரூட் ஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் ஆட்டிசம் குழந்தைகளை மேம்படுத்தும் விதமாக தட் ஐ அமைப்பின் சார்பில் விழிப்புணர்வு காணொளி வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகை கௌதமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த காணொளியை வெளியிட்டார். முன்னதாக சிறப்பு குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் நடனமாடியும் ரேம் வாக் செய்து அசத்தினர். இவர்களுக்கு நடிகை கௌதமி பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகை கௌதமி, ஆரம்ப கட்டத்திலேயே ஆட்டிசத்தை கண்டறிந்தாலும் சமுதாய ஆதரவும் நரம்பியல் வேறுபாடுகளை புரிந்து கொண்டு சேர்க்கும் எண்ணமும் மிக முக்கியம். மாற்றுத்திறனாளர்களை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு திறமை உள்ளது. இது ஒரு நோய் அல்ல. இந்த குழந்தைகளை ஒதுக்கி வைக்க தேவையில்லை. ஆட்டிசம் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான புத்துணர்வை அளிக்க வேண்டும். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மேம்படுத்த ஆசிரியர்கள் பலர் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர். நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டேன். இந்த நோய் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். 20 வருடமாக விடாமுயற்சியால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தைரியத்தையும் விழிப்புணர்வையும் கொடுத்துள்ளோம். ஒரு குழந்தை ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டால் சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்கள் அந்த குழந்தையை ஊக்குவிக்க வேண்டும் என தெரிவித்தார். எல்லா குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும். எல்லா குழந்தைகளும் அவங்க ஸ்பீட்லையும் அவங்க ரேஞ்சிலையும் அவங்க விதத்திலையும் அவங்க கற்றுப்பாங்க, அவங்க வளருவாங்க. ஸோ இதில் நார்மல் அண்ட் அப்நார்மல் எதுவுமே இல்லை. எவ்ரி சைல்ட் இஸ் ஸ்பெஷல் அண்ட் அந்த ஸ்பெஷல் ஸ்டேஜை வச்சு அவங்க எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். அமேசிங் மதர்ஸ் அண்ட் நமக்கு இது இப்படிதான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் எது முக்கியமோ ஃபர்ஸ்ட் என்ன முக்கியம், தெரப்பி. அன்பை பரிமாறிக்கிறதுக்கும் தினசரி வேலைகளை செய்யவும் பொருட்களோட பெயர்களை ஞாபகம் வச்சுக்கவும் வீட்டுக்குள்ள அப்புறம் வெளியில விளையாடுறதுக்கும் விளையாட்டு பொருட்களை கையாளுறதுக்கும் கூட இருக்கிறவங்க முகத்தை பாக்குறதுக்கும் மத்தவங்க கிட்ட அவங்களோட தேவைகளை கேட்கறதுக்கும் சகஜமா பேசுறதுக்கும் கஷ்டப்படலாம். மேலும் எப்பவுமே
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து மக்கள் எல்லாரும் சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பல காரணங்களுக்காக நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படும். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நானும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய அட்டென்ட் பண்ணுவேன். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரேராக இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரேராக நடக்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா அடிக்கடி நடக்கணும், நிறைய இடங்கள்ல நடக்கணும், நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி நடக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல எனக்கு நான் வந்து மனசார வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறவங்க மிஸ்ஸஸ் சரண்யா ரங்கராஜன் அண்ட் மேடம் வனிதா ரங்கராஜன். இவங்க 2 பேருமே கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய ரேடியஸில் நிறைய பேருடைய வாழ்க்கையை டச் பண்ணி பல விதத்தில் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு வாழ்க்கையை நிறைய பேருக்கு, நிறைய குடும்பங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா குழந்தையும் ஸ்பெஷல், எல்லா குழந்தைக்குள்ளேயும் ஒரு மேஜிக் இருக்குது, எல்லா குழந்தைக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. ஆனால் அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த திறமை அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் வேறு வேறு மாதிரியே இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கும். அதாவது அவங்களுடைய மனசும் அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் டிப்பிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த வளர்ச்சிக்கு பேர் வந்து டைவர்ஜென்ஸ், நியூரோ டைவர்ஜென்ஸ். மனசு வந்து வேறு மாதிரி வளர ஒரு மனசு நியூரோ டைவர்ஜென்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய நோயோ இல்லை நம்ம வந்து அது ஒரு ஸ்டிக்மாவை எடுத்துக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை என்னன்னு புரியாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சில லேபர்ஸ் ஒட்டி வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு தேவையே இல்லை. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய புற்றுநோய் பயணத்துக்கு அப்புறம், என்னுடைய அந்த அனுபவத்துக்கு அப்புறம் புற்றுநோய் அப்படிங்கிறதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்டிக்மா அளிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு எப்படி புரிய வந்து நான் எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து 20 வருஷமா தெரிவிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மாறுபட்ட மன வளர்ச்சியும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா போடுறதுலையோ இல்லை ஒரு சில பேர்களால அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதுலையோ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்றதுல ஒரு நியாயமும் இல்லை. இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி டயக்னோஸ் பண்ணணும், டயக்னோஸ் பண்ண பிறகு அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்கிற ஆட்டிசமுக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமாக மறுபடியும் புற்றுநோய் மாதிரி ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சா நல்லபடியாக குணமாக்கி நல்லபடியாக ட்ரைனிங் கொடுத்து முழுமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அத்தனை முயற்சி நம்ம பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி குழந்தைங்களும் குடும்பங்களும் தேர்ந்து போய் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறவங்க தான் மிஸ்ஸஸ் சரண்யா பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ஐ சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த உழைப்புக்கும் அவங்களுடைய இந்த இது மனிதர்கள் மேல இருக்கிற ஒரு பாசம் தான் நான் சொல்வேன். அவங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். அண்ட் அவங்களுடைய இந்த பணிகளுக்கு என் சார்பில் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துட்டு இது பற்றின ஒரு தகவல் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணால், இதில் ஆக்சுவலி சொல்ல போனால் இத்தனை மைக்ஸ் இருக்குது, இத்தனை பேர் நீங்கள் ஊடகத்திலேருந்து வந்திருக்கீங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்க, இது மக்கள்கிட்ட கொண்டு போய் எத்தனையோ குழந்தைங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை எத்தனையோ குடும்பங்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்கள் கையில் இருக்கு. ஸோ அத்தனை தகவல்களும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த தகவல் தயவு செய்து நீங்கள் கொண்டு போய் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் சேர்க்க முடியுமோ அது கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆட்டிசம் குழந்தைங்களோட ரேட் எப்படி மற்ற மாநிலங்களை விட கம்பேர் பண்ணலாம்? உலக அளவுல பார்த்தா 36 குழந்தைங்கள ஒரு குழந்தை ஆட்டிசமோட டயக்னைஸ் பண்றாங்க. ஆமா. ஆனா நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு ப்ராப்பர் சர்வே இந்தியால இல்ல. யாரும் வந்து என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு வந்து சொல்ல மாட்டாங்க. எங்க சென்டருக்கே வராங்கன்னா பக்கத்து வீட்டுக்குள்ள தெரியாம ஒளிச்சு மறைச்சுதான் வந்து கூட்டிட்டு வருவாங்க. வெளியே இன்னைக்கே வந்து எங்க கிட்ட எத்தனையோ குழந்தைகள் படிச்சாலும் ஒரு 15-20 பேர் தான் முன்னாடி வர தயாரா இருக்காங்க.
ஸோ இன்னும் வந்து ஒரு ப்ராப்பர் சர்வே இல்லை. மத்திய மாநில அரசுகள்ல வந்து எந்த அளவுக்கு இதை சப்போர்ட் பண்றாங்க? நாங்க வந்து ஜிஹெச்ல ஒரு ஃப்ரீ சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடி, ஆனா பேரண்ட்ஸ் முன்னாடி வர்றது அந்த டினாயல்ன்றாங்க இல்லையா, குழந்தைகள் இப்படி இருக்காங்கன்றத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுலதான் வந்து பிரச்சனையே வருது. கவர்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஜிஹெச் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னே ஒன்று இருக்கு. அதுல நிறைய விஷயம் அவங்க பண்றாங்க, ஆனா பேரண்ட்ஸ் முன்னாடி வரணும். ஆனா இதுல இன்னொன்னு இருக்குங்க, நீங்க கரெக்டா கேட்டீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு 10 பேர்கிட்ட சொல்றது வந்து ஒரு அளவுக்கு கொண்டு போய் அந்த தகவலை சேர்க்கலாம். ஆனா ஒரு பெரிய அளவுல சமுதாயத்துல எல்லா இடங்களுக்கும், ஏன்னா இது வந்து ஒரு ஒரு என்ன நீங்க சம்பாதிக்கிற ஒரு பணமோ இல்லை உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை பார்த்து வராது. யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எந்த ஒரு சூழ்நிலையில வேணாலும் வரலாம். பல காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் தெரியும், ஆராய்ச்சிகள் இருக்கு. சில காரணங்கள் வந்து தெரியாது. அப்படி இருக்கும்போது சமுதாயத்தினோட ஒவ்வொரு பாகத்துக்கும் கொண்டு போய் அந்த தகவல், அந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை கண்டிப்பா அரசாங்கத்து கையில இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் குழந்தைகளை கவனிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ் எல்லாம் வர்றதுக்கான எவ்வளவு பேர் இருக்காங்க? எனக்கு அவங்கள வந்து கண்டிப்பா நான் இதுக்கு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்க சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துறையில ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை இந்த ஃபீல்டுக்கு அர்ப்பணிச்ச எத்தனையோ பேர் டீச்சர்ஸ் வந்து நான் சந்திச்சிருக்கேன். அதாவது என் கூட படிச்ச என்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட எத்தனையோ பேர் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் தேவையான டீச்சர்ஸுக்கும் இன்னும் அந்த ஒரு மேட்ச் ஆகலை. இன்னும் நிறைய பேர் வர வேண்டிய இருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு ஊக்கம் வேணும், அதுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். அதாவது டீச்சிங்ல இந்த மாதிரி ஒரு துறையை நீங்க எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது டீச்சர்ஸுக்கும் இல்லை ஒரு அந்த ட்ரைனிங் எடுக்க போறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையும் கொடுக்கணும். இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்க புற்றுநோய் வந்து 20 வருஷம் கஷ்டப்பட்ட மறுபடியும் நான் க்யூர் ஆகிட்டேன். அதை பற்றி சொல்ல மாட்டேன். இப்போ புற்றுநோயால நிறைய பேர் பயந்து அப்படியே நிறைய பேர் போறதில்லை, இப்போ இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க, நான் ஒரு விஷயத்துக்கு நான் ஏற்காக சந்தோஷப்படுறேன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த புற்றுநோய் விழிப்புணர்வு அந்த பணிகள் ஆரம்பிக்கும் போது நீங்க சொல்றது கரெக்டு தான். புற்றுநோய் கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குங்களா, அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சுங்க, அந்த வார்த்தையே வராது வாயில. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, அது உண்மை அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க, அதாவது ஸ்க்ரீனிங்காக வர்றாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கு, நான் வந்து டெஸ்ட் எடுத்துக்கவா அப்படிங்கிற அளவுக்கு தைரியமா வர்றாங்க. இப்போ நாங்க 20 வருஷமா விடாமுயற்சியா இந்த மாதிரி பண்ணி 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 இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன்னஸும் ஒரு தைரியத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். விழிப்புணர்வும் அதுக்கப்புறம் புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு தைரியத்தை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம அதே அளவுக்கு இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமான ஒரு 20 வருஷமா விடாமுயற்சியா இந்த மாதிரி பண்ணி 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 இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன்னஸும் ஒரு தைரியத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். விழிப்புணர்வும் அதுக்கப்புறம் புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு தைரியத்தை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம அதே அளவுக்கு இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமான ஒரு முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள நமக்கு வேணும். ஏன்னா குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா வாழ வேண்டிய குழந்தைங்க, பிஞ்சு மனசு முழுமையா வாழணும், எல்லா விஷயங்களும் அனுபவிச்சு எல்லா திறமைகளோட வாழ வேண்டிய குழந்தைங்களுக்கு அத்தனை வாய்ப்புகள் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் ஏர்லி ஸ்டேஜ்ல நடக்கணும். சத்தமா கேட்டுருங்க. அதுதான் சொல்றேன், இது வந்து குழந்தைங்களை டயக்னோஸ் பண்றது மட்டும் இல்லை. குழந்தைக்கு ஆட்டிசம் ஒரு வேளை டயக்னோஸ் ஆனா சுத்தி இருக்கிற குடும்பம் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த கட்டம் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும். குழந்தைங்களை வந்து எப்படி நடத்துக்கணும், அந்த குழந்தைக்கு வந்து அந்த அளவு டயக்னோஸ் ஆயிருக்குன்னா அந்த குழந்தைங்களோட இந்த வயசுக்கு என்ன திறமைகள் இருக்கு, நம்ம எதுல உதவி பண்ணணும், எதுல வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா பெரியவங்களுக்கு வேணும். இல்லைங்க, நார்மல் அப்படிங்கிறது ஒவ்வொரு பார்வையில பொறுத்து இருக்கும். அதாவது உங்க பார்வையில நான் நார்மலா இல்லாம இருக்கலாம், உங்க பார்வையில நீங்க நார்மலா இல்லாம இருந்திருக்கலாம்.
ஸோ நார்மலுங்கிற பேச்சுக்கே நம்ம வர வேண்டாம். நார்மல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய திறமையை பொறுத்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு மனநிலை இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொரு வளர்ச்சி படி ஏறுற அந்த ஒரு வேகம் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பெரிய அளவுக்கு நான் கூட இதில் அனுபவிச்சிருக்கேன். குழந்தைக்கு வந்து என்ன 6வது கிளாஸ் தாண்டிட்டாங்க, ஆனா இது வரைக்கும் மேத்ஸே வரலையான்னு எத்தனை பேர் சொல்றாங்க. அதே குழந்தை வந்து காலேஜ் போய் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு எவ்வளோ சாதிக்கிறாங்க. ஸோ என் குழந்தைக்கு மேத்ஸ் வரலன்னா அந்த குழந்தைக்கு ஒரு முத்திரை குத்திட்டு அந்த குழந்தைய வந்து ஹேண்டிகேப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அதுக்காக நார்மல் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, அந்த முத்திரையும் போடக்கூடாது. ஸ்பெஷல் ஆட்டிசமுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. அது கண்டிப்பா இந்த பேக்ரவுண்ட்லயும் இவங்க 2 பேரையும் these are 2 great heroes. இவங்க கூட நான் உட்கார்ந்து இருக்கும்போது நான் வந்து அரசியல் பேசினா சரியா இருக்காது. கண்டிப்பா பேசுவேன், ரொம்ப நல்ல விஷயம் அது. அதுக்கான நேரம் வரும்போது அதுக்கான மேடை கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம பேசுவோம். 100% சந்தேகம். அண்ணன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது தப்பே இருக்காது. நான் சொல்லலாமா? ஸோ ஒரு நோன் பர்சன் மூலியமா இவங்க ஆக்சுவலி என்னை அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்றோம், நீங்க அதுல பங்கெடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அவங்கள பத்தி கேட்டேன். என்னென்ன பண்றீங்க, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எத்தனை வருஷமா அது பண்ணி எல்லாமே கேட்ட பிறகு சரி அடுத்த எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது நான் அவங்க கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சேன். அதாவது அவங்க இத்தனை வருஷமா இதே ஃபீல்ட்ல வேலை செஞ்சு அவ்வளோ வந்து சாதனைகளை அவங்க படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ்வளோ அவங்க தெரிஞ்சிருக்காங்க, அவங்களுடைய ஓன் ஆராய்ச்சி அவ்வளோ இருக்கும். அந்த அனுபவம் வந்து எத்தனையோ குடும்பங்களுக்கு போய் காப்பாற்றலாம், எத்தனையோ குழந்தைங்களை வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம், அவங்க வாழ்க்கையை வந்து நல்லபடியாக கொண்டு வரலாம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பர்டீஸும் என்னுடைய என்ன சொல்றது இந்த உழைப்புன்னு வைங்களேன், பேரு ரெக்கக்னேஷன் அதெல்லாம் இன்னொரு பார்க்கலாம். என்னுடைய இந்த உழைப்பும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு மாநிலம் முழுக்க எல்லாம் எடுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போ செய்ய போறோம் சேர்ந்து. ப்ளீஸ் அதை பத்தி சொல்லுங்க. மேம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் பேசும்போது, ஏன்னா நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அவங்க வந்து கண்டிப்பா வருவேன்னாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஒரு வீடியோ பைட்டும் பார்த்தோம்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து அதை பத்தி தெரிஞ்சிருந்தது, ஆட்டிசம் பத்தி, நீட் ஃபார் அவேர்னஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தது. ஸோ அவங்க சொன்னது ஒரே விஷயம்தான், ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த ஏரியாவில் வந்து நிறைய அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க சொல்றது செகண்ட் டயர் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து நம்ம இன்னும் அவேர்னஸ் கொண்டு வரணும், இன்னும் இந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து அங்கேயும் ஓப்பன் பண்ணணும்ன்றது அவங்களோட ஆசை. ஸோ நாங்கள் முடிவு பண்ணோம் 2 பேரும் சேர்ந்து, ஏன்னா எங்களுக்கும் அதுதான் ஆசை. பட் இவங்க சேரும் போது இன்னும் நிறைய பேர்த்த வந்து எங்களால் ரீச் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.